ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலவ் செய்க்கு வாங்க போகலாம். அதுக்குள்ளேயும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க ஒரு சிம்பிளாக ஒரு பலவு செய்யலாம். சூப்பரான பலவு செய்யலாம். வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இஞ்சி போடுங்க, பூண்டு போடுங்க, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடுங்க, கொத்தமல்லி போடுங்க, புதினா போடுங்க, தேங்காய் திருவல் போடுங்க. தேங்காய் திருவல் போட்டு தண்ணி விட்டு நல்லா மைய அரைங்க. அரைச்சிட்டு இது எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஒரு குக்கர் வைங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி நெய் விடுங்க, ஒரு கரண்டி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம மிக்சியில் ஆட்டி வச்சுக்கிறது பச்சை மசாலா எடுத்து அதில் விடுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கணுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதிலே மிக்சி இதில் போட்டு கழுவிட்டு அதிலே விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எடுக்காதீங்க. இந்த 4 கிளாஸ் தண்ணிக்கே இது சரியாக போயிடும் நம்மளுக்கு. விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு குக்கர் போட்டு மூடி போட்டுருங்க. 2 விசில் வந்த பிறகு இறக்குங்க. இறக்கிட்டு சும்மா கொத்தமல்லி கொஞ்சம் மெதுவாக பொடியாக அரைஞ்சி தூவுங்க. தூவிட்டு இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருக்குங்க, வாசனையாக இருக்குங்க, கம கமான்னு இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து ஒரு லைக் கொடுங்க.